விழுப்புரம்ண்ணா பஸ்ஸுண்ணா சாப்பிடணுண்ணா. மச்சான் எங்க இருக்க? கடையிலையா? சரி அங்கே இருந்தத வரேன் ஒரு நிமிஷம். சாப்பாடு வாங்கி தருவியா? வா வாங்கிக்க. டேய் பொறுமையா சாப்பிடு. ஒரு நாள் சாப்பிடுவேன், ரொம்ப பசி. மச்சான் யார் இவன்? தெரியல மச்சான், என் பந்தாச்சுன்னு ஒண்ணா இவனை போய் பிடிச்சேன். ஏடா விழுப்புரம்னா ஏதோ அம்மா திட்டினா வந்துட்டேன்னா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னா அதான் கூப்பிடுவாங்க. ஏய் தண்ணி எடுத்துக்குறா. ஒருமடா டேய். ஒருமடா டேய். நீ சாயந்தரம் ஏதோ உன் தங்கச்சி வீட்டுக்கு விழுப்புரம் போறேன்ல, அதான்டா இங்க கூப்பிட்டு வந்தேன். அவனை பார்த்து என்ன ஏதுன்னு அவன் வீட்டுல விட்டுரு சரியா? என்னாச்சு? ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்த? இல்லண்ணா, அம்மா என்ன அடிச்சாங்க. எப்ப பார்த்தாலும் சொல்றாங்கண்ணா, நான் லூசாண்ணா. சரி பொறுமடா, தண்ணி விடு. அதனாலும் ஓடி வந்துட்டேன். எல்லாரும் நான் அடிச்சுனே இருக்காங்கம்மா எப்ப பார்த்தாலும். சரி நான் சொல்றேன், அந்த மாதிரி இனிமே நடக்காது. டேய் மச்சான், உன் வீட்டுல பார்த்து விட்டு வாடா சொல்லி. டேய் விழுப்புரத்துல வீடு தெரியுமா? தெரியும். விழுப்புரம் இறங்கி இப்படி போனோம். நான் கூட்டின்னு போறேன். பாவம் தான், எங்க அம்மா அழுவாங்க. நான் இல்லாம எதுவுமே விட்டுனா. அவ்வளோதான். டேய் மச்சான், அவன் தான் அட்ரஸ் தெரியுன்றால, விழுப்புரம் அவனை கரெக்டாக கூட்டு போயிரு. சரி இந்தா பஸ் ஃபேர் வச்சுக்கோ. ஏய் மச்சான், இது கூட நான் பண்ண மாட்டேனா? டேய் பரவாயில்லடா, பஸ் ஃபேர் வச்சுக்கோடா. வெயிடா வெயிடா வெயிடா. சரி ஓகே, நான் பார்த்துக்கிட்டு அண்ணன் விட்டுருவான். டேய் பார்த்துக்கடா. பார்த்து கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம். சரி, சாப்பாடு போட்டுக்கூடா இன்னும். சாப்பாடு போதும். இந்த உலகத்துல கெட்டவங்க மட்டும் இல்ல, சில நல்லவங்களும் இருக்காங்க. இவங்கள மாதிரி